ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. துன்பம், கஷ்டம், பிரச்சனை அப்படிங்கிறது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாதது. அரசன் முதல் ஆண்டி வரை அவரவர் தகுதிக்கான கஷ்டமும் துன்பமும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் பிரச்சனை மட்டுமே வாழ்க்கை, துன்பம் மட்டுமே வாழ்க்கை, எப்போவுமே எனக்கு சந்தோஷங்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேர்க்க முடியறதில்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியறதில்ல, ஒரு ஆடை ஆபரணங்கள் நல்ல முறையில் என்னால் வாங்க முடியறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விரய செலவு, ஏதாவது ஒரு பிரச்சனை, சங்கடம், மனப்பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எத்தனையோ வழிபாடுகள், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேன், ஆனாலும் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கான அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகன் கடலோரத்தில் வீட்டிற்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு இணையாக இன்னொரு தெய்வத்திற்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும். அவர் யார் அப்படின்னா குரு பகவான். ஏன் குரு பகவானுக்கு இந்த கோவிலில் முருகனுக்கு இணையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் போர் புரிகிறப்ப முருகப்பெருமானுக்கு சிறந்த ஆலோசனைகள் வழங்கியவர் தேவகுருவான குரு பகவான். இந்த குரு பகவானுடைய அருளாலும் ஆலோசனைகளாலும் அனுகிரகத்தாலும் தான் என்னால் இந்த போரில் வெற்றி பெற முடிஞ்சுது. அதனால் எனக்கு இணையான பூஜையும் புனஸ்காரங்களும் வழிபாடுகளும் இந்த கோவிலில் குரு பகவானுக்கு நடக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டதால் இன்றளவிலும் இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குரு பகவானுக்கு முருகனுக்கு இணையான பூஜைகள் நடக்கும். குருஸ்தலம் அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில். ஒரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறவர் சுபகிரகமாக இருக்கணும். அதாவது நல்ல ஒரு நிலையில் இருந்தால் தான் அவருக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும், திருமண யோகம், குழந்தை பேரு, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நல்ல முறையில் கிடைக்கணும், நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய திருவருள் வேணும். குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தாலே போதும், நமக்கு அத்தனை விதமான சுபகாரியங்களும் நடக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும், நல்ல வளமான வாழ்வை நம்ம வாழ முடியும். தேவ குருவான குருவுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பான காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும். செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானும் குரு பகவானும் ஒன்றாக இணைந்திருக்கும் இடத்துல சென்று நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. அதுவும் கடலோரத்தில் இருக்கிற இந்த திருத்தலத்திற்கு 3 முறை சென்று வந்தாலே போதும், வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையும் நீங்கும். நம்மை சுற்றியுள்ள நம்மை பிடித்துள்ள கர்மாக்கள், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். ஒரு மனுஷனுக்கு கர்மா துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவன் பிரச்சனையை மட்டும்தான் சந்திக்க முடியும். அந்த கர்மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அந்த கர்மா நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லணும், முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும், குருவுடைய திருவருள் நமக்கு வேணும். அப்போ இவங்க 2 பேர்த்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 2 பேரும் ஒன்று சேர இருக்கிற கடலோரத்தில் இருக்கிற இந்த திருத்தலத்திற்கு நம்ம 3 முறை சென்று வந்தாலே போதுங்க. அத்தனை சிறப்புகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த கோவிலுக்கு நம்ம வியாழக்கிழமை நாட்களில் செல்வது சிறப்பு. வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் மஞ்சள் நிறை ஆடை உடுத்தி முருகப்பெருமான் ஆலயத்திற்கு, அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆலயத்தில் 9 முறை வலம் வந்தாலே அத்தனை கர்மாவும் நீங்கி போகும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. எந்த முருகன் கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம், அதாவது மூலவருக்கு எதிராக நந்தியம்பெருமான் அமர்ந்திருப்பார். 2 மயில்கள் இருக்கும். எந்த முருகன் கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம்ங்க. நந்தியம்பெருமான், நந்திதேவர் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்தில் சிவனின் அருளும் அம்சமும் பரிபூர்ணமாக இருக்கும். சிவபெருமானுடைய அம்சம் எங்கெல்லாம் நிறைந்திருக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா குபேரரின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் இருக்கும். இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு சாற்றப்படும் வஸ்திரம் பச்சை நிறம். பச்சை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உரிய நிறம். அப்போ இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நம்ம 1 முறை போயிட்டு வந்தாலே போதும், முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம்,
குபேரருடைய அருளை பெறலாம், அன்னை மகாலட்சுமியின் அருளை பெறலாம், சிவபெருமானின் அருளை பெறலாம், தேவகுருவான குரு பகவானின் அருளை பெறலாம். இத்தனை பேருடைய அருளும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் துன்பம் ஏற்படுமா, பிரச்சனைகள் வருமா? எல்லா துன்பங்களும் ஓடிவிடும், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடுங்க. நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போக முடியல அப்படின்னாலும் எப்பாடு பட்டாவதும் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவிலையும் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அந்த சன்னதியில் கால் எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகுங்க. பிரச்சனையாக இருக்குது, பணத்தட்டுப்பாடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இந்த நேரத்தில் எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தள்ளி போடாமல் இந்த நேரத்தில் தான் நம்ம கோவிலுக்கு போகணும். பிரச்சனைகள் நம்மை நோக்கி வர்றப்ப தான் நம்ம இறைவனுடைய திருவடியை இறுகி பற்றிக்கணும். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு குடும்பத்தோட ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க.